தலைவர் ராகுல் காந்தி காந்தி குடும்பம் இந்த மண்ணில் வந்து அவங்க மிகப்பெரிய தியாகத்தான் செஞ்சு. ராகுல் காந்தி அவர்கள் காந்தியின் குடும்பம். ஆனால் எந்த காந்தியின் குடும்பம்? பெரோஸ் காந்தி அவர்களின் குடும்பமா இல்லை என்றால் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் குடும்பமா? அதாவது நம் முன்னாள் பிரதமர், பாரத பிரதமர் இந்திரா பிரியதர்ஷினி அம்மையார் அவர்கள் திருமணம் ஆன பிறகுதான், பெரோஸ் காந்தி அவர்களை மணந்த பிறகுதான் காந்தி என்ற வம்சாவளி உங்கள் குடும்பத்திற்குள் நுழைகிறது. சரியா? காங்கிரஸ் குடும்பத்திற்குள். அதற்கப்புறம் தான் ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இப்போது நமது ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள் அனைவரும் வருகின்றனர். நீங்கள் சொல்லுவது போல் தியாகம் செய்துள்ளீர்கள், அதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அதற்காக வந்து தேசத்தந்தை காந்தியின் வாரிசு போல் நீங்கள் பாவித்து பேசுவது ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரியது. ஏன்னால் அவர் தேசத்தின் தந்தை. ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கோ தனிப்பட்ட கட்சிக்கோ அவர் தந்தை கிடையாது. அவர் இந்த பாரதத்தின் தந்தை. ஆக நீங்கள் வந்து அவர் காந்தியின் வாரிசு அப்படின்றத நீங்கள் தெளிவாக கூற வேண்டும். இதுதான் அரசியல் நாகரீகம். இது வந்து தவறாக சித்தரிக்கப்படுவது போல் உள்ளது. அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு பேசியிருக்கிறார் என்றால் அவர் வந்துட்டு நீங்கள் செய்த துரோகத்திற்கான விளைவை அவர் காட்டியுள்ளார். சரியா? அவரோட ஸ்லாங் சரியில்லைன்னா தெக்கத்திக்கார ஸ்லாங் அப்படிதான் இருக்கும். தெற்குலாம் நாங்கள் அப்படிதான் அவர் உரிமையாக பாசம் எடுத்து பேசுறதுனாலும் சரி, ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு போனாலும் அப்படிதான் பேசுவோம். இதுதான் தெக்கத்திக்கார ஸ்லாங். இது வந்துட்டு எங்களின் அடையாளம், எங்களின் வந்து ஒரு அங்கம். சரியா? இது உங்களுக்கு வந்துட்டு தப்பாவோ மினுக்காவோ தெரியுது அப்படின்னா அது வந்து தவறு எங்கள் மீது கிடையாது. இப்போ நீங்க திருச்சி பேசுறீங்களா, அது காந்தியின் குடும்பம் அப்படி கிடையாது. அதே மாதிரி புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் உள்ளது. அவர் கூறுவது புரிந்து கொள்ளும் விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்துட்டு நீங்க பேசுறது எத்தனை பேர் சரி காந்தியின் ஃபேமிலி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நான் பார்த்த உடனே நான் சொல்றேன்ல இதுதான் கதை அப்படின்னு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொன்று இருக்கும். ஸோ அதனால் பொது வெளியில் பேசும்போது நீங்கள் ஒருவரை விமர்சிங்கள், என்னமும் பண்ணுங்க, அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் ஒரு போலியான சித்தரிப்பை வந்து உருவாக்காதீர்கள். நாங்கள் காந்தியின் ஃபேமிலி அதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சரியா? இங்கு வந்து தேசத்தந்தை, அவர் தேசத்திற்கான தந்தை.